நாளை தமிழக ஆளுநர் மாளிகையில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அடுத்தடுத்து புதிய திருப்பங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்கிறதா என்ற சந்தேகம் வலுவடைந்த சூழ்நிலையில் அங்கு அதிமுகவின் அதிருப்தி அணியினரான எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் அடங்கிய அந்த அதிமுகவின் அதிருப்தி குழுவினருக்கு இப்போது அமைச்சரவையில் இடமில்லை என்பது உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களுக்கு எந்த பதவியும் இல்லை என்றால் அவர்கள் அந்த அணியில் நீடிப்பார்களா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு, மூத்த எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு 5 பேர் வரை அமைச்சர் பதவி தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அளித்த பேட்டியின் போது அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்று தம்மிடம் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஆகியோர் அளித்த பேட்டியில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் தாங்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும், கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்பதை அவர்கள் சூசகமாக தெரிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சிபிஐ, சிபிஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளுக்குமே இன்று காலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு புதிய அழைப்பை விடுத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் அவர்கள் மதசார்பற்ற இந்த அரசு நீடிப்பதற்கு அவர்கள் இந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு விடுத்த பின்னர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இந்த அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பாக நாங்கள் முக்கிய நிர்வாகிகளுடன், உயர்நிலை குழுவினரோடு ஆலோசித்து விரைவில் முடிவை அறிவிப்போம் என்று 2 பேட்டிகளை வழங்கிவிட்டார். ஆதலால் விசிக அமைச்சரவையில் பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. வன்னிய அரசு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்க இருக்கிறார். நாளை பதவியேற்பு விழாவில் வன்னிய அரசே பதவியேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது குறித்து விசிக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவோ அல்லது நாளை காலையோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் என்பது இப்போதைக்கு இல்லை. சட்ட ரீதியான சிக்கல் மற்றும் கடுமையான விமர்சனம் எழும் என்பதால் அதை முதலமைச்சர் விஜயும் அவருடைய ஆலோசகர்களும் அதற்கு அந்த முடிவை எடுக்க முடியாமல் அவர்கள் இன்னும் தகவல் தெரிவிக்காத சூழ்நிலை இருப்பதாகவும், கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலிருந்து வந்த கட்சிகளுக்கே அந்த ஆதரவே போதும் என்ற நிலைக்கு முதலமைச்சர் விஜய் வந்திருப்பதாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் நாளை அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அமைச்சரவையில் பங்கேற்பார்கள் என்றும் அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் தகவல் உறுதியாகி இருக்கிறது. ஆதலால் தான் பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பில் அந்த கருத்துக்கள், பேட்டிகள் நேற்று முதல் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. ஒன்றாக அமர்ந்து பேசுவோம் என்று. இதனால் விஜய் அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்றால் 2 நிகழ்வுகள் மிக முக்கிய நிகழ்வுகளாக தமிழக அரசியலில் நிகழ இருக்கிறது. ஒன்று, இபிஎஸ் சி.வி. சண்முகம் அண்ட் எஸ்.பி. வேலுமணி அணி இணையும். மற்றொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்முறையாக அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது முக்கியமான ஒரு அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் திருப்பத்தில் விசிக தரப்பில் யார் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார்? வன்னிய அரசுவா அல்லது ஜோதிமணியா அல்லது திருமாவளவனே அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாரா என்ற பல சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கு நாளை விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அதிமுகவின் அதிருப்தி அணி அதிமுகவை உடைத்துவிட்டு 2ஆக பிரிந்த அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இப்போது தமிழக வெற்றி கழக அரசின் 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது ஏற்படும் என தெரிகிறது.